மேகதாது அணை கட்டுற விவகாரம். இதுல மத்திய அரசு சொன்ன ஒரு பதில் தான் மறுபடியும் தமிழகத்துல ஒரு பூகம்பத்தையே கிளப்பியிருக்கு. பிற மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை இல்லை அப்படின்றத மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இது ஒன்று அறியாமை அல்லது அப்பட்டமான ஒரு மோசடி. 2 மாநிலங்களுக்கு இடையில் ஆற்று நீர் தொடர்பான பூசல் எழுந்தால் அதை பேசி தீர்க்க முடியவில்லை என்றால் அந்த தீர்வை ஒரு தீர்ப்பாயத்திலும் ஒப்படைக்கணும். ஆங்கிலத்தில் ட்ரிபியூனல் உச்ச நீதிமன்றத்திற்கு சமமானது. அந்த ட்ரிபியூனலை எதிர்த்து நீங்கள் இன்னொரு நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அப்படி ஒரு ட்ரிபியூனல் அமைக்கணுங்கிறது அதுக்கான வழி. ஆனால் அதை செய்யாமலே இருந்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 11ஆம் தேதி கல்லணை திறந்து குறுவை பயிருக்கு தண்ணி திறந்து விடும். பெரும்பாலான ஆண்டுகளில் இல்லை, ஒரு சில ஆண்டுகளில் திறந்து விட்டது. எப்படின்னா மழை அதிகமாக பெய்து அவங்களால தண்ணி தேக்க வைக்க முடியாத போது மட்டும்தான் திறந்து விடுவாங்க. இப்போ இதுதான் தொடருது. அப்போ கர்நாடகம் தமிழகத்தினுடைய ஆற்று உரிமையை வஞ்சிக்கிறது என்று பொருள். இதுக்கிடையில் கர்நாடகம் என்ன பண்ணாங்க? அணைகள் பூசா கட்டி தண்ணீரை தேக்கினது மட்டுமில்லை, இந்த தண்ணீரை பெங்களூர் குடிநீருக்கு அவங்க எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி 2 கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்குதுன்ற ஒரு குமரலை விவசாயிகள் முன்வைக்கிறத நம்ம கடந்து போயிட முடியாதுல்ல. அதான் உண்மை. இந்திய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கட்சி, திராவிட கட்சி, சர்வதேசிய கட்சி, எந்த கட்சியுமே காவிரி உரிமை கர்நாடகத்துக்கு உண்டு என்ற உண்மையை மறுக்கல. ஆனால் தமிழகத்துக்கும் உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி கூட கர்நாடகத்தில் இல்லை. நீதிமன்றம் உத்தரவு போட்டால் நீங்க மதிக்க மாட்டீங்க. தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்தா மதிக்க மாட்டாங்க. உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டால் மதிக்க மாட்டாங்க. இந்த நிலைப்பாட்டை கர்நாடகம் எடுத்து வச்சிருக்கு. இதை எதிர்த்து இந்திய அரசு ஒன்றும் செய்ய முடியும். தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் காவிரியின் குறுக்கே புது அணை கட்டக்கூடாது. அவங்க சொல்ற சமாதானம் என்ன? நாங்கள் அணை கட்டுறது உங்கள் தண்ணியை கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வர்ற அளவு அப்படியே தான் வருங்கிறாங்க. அப்படி சொல்கிறதை எப்படி நம்ப முடியும்? இல்லை எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா, எனவே எங்களுக்கு கூடுதலாக தண்ணி தேவைப்படுச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் போய் என்ன பண்ணீங்க? படையெடுத்து போய் தண்ணி மீட்டுக்கிட்டு வர போகிறீங்க. சவாலான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், தமிழ்நாடு ஒரு நெருக்கடியில் இருக்குது. C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இப்போ நீண்ட கால பிரச்சனையை மறுபடியும் உருவெடுத்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படின்னா இந்த மேகதாது அணை கட்டுற விவகாரம் தான். இதில் மத்திய அரசு சொன்ன ஒரு பதில் தான் மறுபடியும் தமிழகத்தில் ஒரு பூகம்பத்தையே கிளப்பியிருக்கு. என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, பிற மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை இல்லை அப்படின்றத மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இது ஒன்று அறியாமை அல்லது அப்பட்டமான ஒரு மோசடி அப்படிதான் சொல்லணும். இந்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய நீர்வளத்துறை துணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரின்னு நினைக்கிறேன், அவர் தான் சொல்லியிருக்கார். எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னா, 2018 பிப்ரவரியில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சொல்கிறார். ஆனால் அந்த தீர்ப்பிலிருந்து இந்த பிரச்சனை தொடங்கலை. இந்த சிக்கல் என்பது நீண்ட காலமாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. குறிப்பாக 75 தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்திற்கும் அல்லது அப்போ இருந்த சென்னை மாகாணத்திற்கும் மைசூருக்கும் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம், அதனுடைய ஆயுட்காலம் முடியுது. 50 ஆண்டு காலம் முடியுது. 1925 போட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் முடிவடையும் போது இன்னொரு ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி எடுக்கணும், இல்லைன்னா அதே ஒப்பந்தம் நீடிக்கணும். இதுதான் அடிப்படை. அந்த நேரத்தில் உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. ஏன்னா கர்நாடகம் தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமலே அங்கு புதிய அணைகளை கட்ட முற்பட்டாங்க. ஏமாவதி, ஹேரங்கி அணைகள் கட்டப்பட்டுச்சு, கபினி அணை கட்டப்பட்டுச்சு. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில், தமிழ்நாடு அரசில் இன்னும் சொல்ல போனால் தஞ்சை மாவட்ட உழவர்கள் சார்பில் வழக்கு போட்டாங்க. அரசு தன்னை இணைத்து கொண்டது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து சொன்னுச்சு. என்னன்னா, அனுமதி இல்லாமல் வாங்க முடியாது. ஏன்னா இது சாதாரண செய்தி. எனக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய 262வது உறுப்பு ஆர்டிகிள் 262
ஏன் அந்த உறுப்பு இருக்குது? இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பற்றியது அந்த உறுப்பு. அதை செயல்படுத்துவதற்காக 1956ல் ஒரு சட்டம் போட்டாங்க. அது இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்னு போட்டாங்க. இது சட்டம் எல்லாமே எதை காட்டுதுன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையில் ஓடக்கூடிய ஆறுகள். இப்போ ஒரு ஆறு வந்து இந்த மாநிலத்திலேயே புறப்படுதோ, அந்த மாநிலத்திலேயே கடல்ல கலந்துருது அப்படின்னு சொன்னா, இப்போ தாமிரபரணி ஒன்று தான் அப்படி நமக்கு தமிழ்நாட்டில். மற்ற எல்லா ஆறுகளுமே, அது பாலாறா இருந்தாலும் சரி, முல்லைப்பெரியாறா இருந்தாலும் சரி, பெண்ணையாறா இருந்தாலும் சரி, பவானியா இருந்தாலும் சரி, காவிரி எல்லாமே வேறு மாநிலத்திலிருந்து புறப்பட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டில் கடலில் கலக்குது, அல்லது தமிழ்நாட்டில் அது முடிஞ்சு போகுது. இந்த மாதிரியான எல்லா ஆறுகளும் இப்போ நமக்கு மட்டும் இல்லை, கர்நாடகத்திலேருந்து புறப்பட்டு ஆந்திரத்துக்கு போகக்கூடிய ஆறுகள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட எல்லா ஆறுகளுமே, அதே போல் வட மாநிலத்தில் நிறைய ஆறுகள் இருக்குது. இந்த எல்லா ஆறுகளுமே இன்டர்ஸ்டேட் வாட்டர்ஸ், இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ், மாநிலங்களுக்கு இடையிலான ஆறுகள். இந்த மாநிலங்களுக்கு இடையிலான ஆறுகள் தொடர்பான அரசமைப்பு சட்ட உறுப்பு தான் 262. அந்த நான் சொன்ன இன்னொரு ஆக்ட் 1956ஆம் வருடத்திய ஆக்ட். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மாநிலம் மட்டும் இன்னொரு மாநிலத்தினுடைய அனுமதி பெறாமல் அந்த தண்ணீரை தேக்கவோ அவங்க விருப்பத்துக்கு பயன்படுத்தவோ முடியாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த அணை கட்டுவதற்கு எதிராக ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு இருக்கிற நேரத்தில் பிரதமராக இந்திரா காந்தி இருந்தவங்க என்ன பண்ணாங்க, நான் பேச்சுவார்த்தை மூலம் அதை தீர்த்து வைக்கிறேன், நான் ஒரு உண்மை அறியும் குழு போடுறேன், அந்த குழுவை நம்பி இந்த பிரச்சனையை விடுங்க, இந்த இது வேண்டாம், வழக்கு வேணாம் என்று சொல்லி அவங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தமிழகம் அந்த வழக்கை திரும்ப பெற்றது. இந்த வழக்கை திரும்ப பெற்ற போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அந்த விசாரணை நடத்திய நீதிபதிகள் தமிழகத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் இந்த வழக்கை திரும்ப பெறுவதால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும், அதை நல்லா யோசிச்சுங்க, உங்கள் மாநில நலனுக்கு பாதிப்பு ஏற்படும், எனவே நல்லா யோசிச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப பெறலாம், ஆனால் திரும்ப பெறாமல் இருந்தால் தான் நல்லதுங்கிறத அவங்க உணர்த்தினாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த மாநில அரசு, அந்த வழக்கை தொடர்ந்தவர்கள் அதை கேட்காமல் நாங்கள் பிரதமர்கிட்ட ஒப்படைக்கிறோம்னு சொல்லி அந்த வழக்கை திரும்ப பெற்றாங்க. இதுக்கு பிறகு 75ல் நெருக்கடி நிலை வந்துடுச்சு. நெருக்கடி நிலை வரும்போது இந்திய அரசினுடைய அதிகாரம் முழுமையாக இருக்குது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் 76 ஜனவரியோட திமுக ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற ஆட்சியும் என்னன்னா காங்கிரஸினுடைய மறைமுகமான கவர்னர் ஆட்சி தான். உண்மையில் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னு அவங்களுக்கு அக்கறை இருந்தால் அந்த காலத்தில் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அவங்க செஞ்சது என்னன்னா, ஏற்கனவே கட்டிய அணைகள் போதாது என்று புதிதாக கண்ணம்பாடி கால்வாய் வெட்டி, கண்ணம்பாடி ஏரி உருவாக்கி, புதிய புதிய நீர்த்திட்டங்களை கொண்டு வந்து, அதற்கு உலக வங்கியில் கடன் வாங்கி, தேவராஜ் அரசுன்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு கடன் வாங்கி கொடுத்து இருக்கிற தண்ணீரை பூரா அங்கே தேக்கி கொள்றதுக்கு தான் அவங்க வழி செஞ்சாங்க. இதுதான் அந்த பிரச்சனையினுடைய தொடக்கம். அது அப்படியே தொடர்கிறது, இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இதுக்கு இடையில வந்து விபி சிங் பிரதமராக இருக்கிற காலத்தில், அதுக்கு இடையில இந்த இது இருக்குல்ல, நம்ம சொன்ன 262வது அரசமைப்பு சட்ட உறுப்பு இருக்கே, அதன்படி 2 மாநிலங்களுக்கு இடையில் ஆற்று நீர் தொடர்பான பூசல் எழுந்தால், அதை பேசி தீர்க்க முடியவில்லை என்றால், அந்த தீர்வை ஒரு தீர்ப்பாயத்திலும் ஒப்படைக்கணும். அப்போல்லாம் அந்த நடுவர் மன்றம்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ட்ரிபியூனல். அந்த ட்ரிபியூனல் என்ன, அந்த ட்ரிபியூனல் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு சமமானது. அந்த ட்ரிபியூனலை எதிர்த்து நீங்கள் இன்னொரு நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அப்படி ஒரு ட்ரிபியூனல் அமைக்கணுங்கிறது அதுக்கான வழி. ஆனால் அதை செய்யாமலே இருந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் அந்த நேரத்தில் போராடினோம், ட்ரிபியூனல் அமைக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தோம். அப்படி போராடினதனுடைய விளைவு என்னன்னா, 90களில் ஒரு ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டது. அவங்க ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த இடைக்கால தீர்ப்பை செயல்படுத்தக்கூடாது என்பதற்காக கர்நாடகத்தில் கலவரம் நடந்தது. தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரமே நடந்து, தமிழர்கள் கர்நாடகத்திலிருந்து அகதிகளாக புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு மோசமாக நடந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் நிறுத்தி வச்சாங்க. அப்புறம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவங்க வலியுறுத்தி, அவ்வப்போது இவ்வளோ தண்ணி திறந்து விடுங்க, 11 டிஎம்சி கொடுங்க, 6 டிஎம்சி கொடுங்க. மொத்தத்தில் இந்த 75ல் ஒப்பந்தம் காலாவதியானதற்கு பிறகு இந்த இத்தனை ஆண்டுகளிலும்
இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 11ஆம் தேதி கல்லணை திறந்து குறுவை பயிருக்கு தண்ணி திறந்து விடணும். பெரும்பாலான ஆண்டுகளில் இல்லை. ஒரு சில ஆண்டுகளில் திறந்து விட்டது எப்படின்னா, மழை அதிகமாக பெய்து அவங்களால தண்ணி தேக்க வைக்க முடியாத போது மட்டும்தான் திறந்து விடுவாங்க. இப்போ இதுதான் தொடருது. அப்போ கர்நாடகம் தமிழகத்தினுடைய ஆற்று நீர் உரிமையை வஞ்சிக்கிறது என்று பொருள். இப்போ வரைக்கும் அது நடக்குது. இப்போ இதில் அந்த தீர்ப்பாயத்தை மதிக்காமல் அதுக்கு எதிராக வழக்கு போட்டாங்க. அந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பில் அதாவது நம்ம 2 மாநிலம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கர்நாடகம். இதை தவிர கபினிக்கு நீர்பிடிப்பு பகுதி கேரளாவில் இருக்கு. அதனால கேரளா எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு வருது. இப்போ தமிழ்நாட்டுக்குள் வருகிற காவிரி அது கிளை பிரிந்து டெல்டாவாகும்போது அது டெல்டாவுக்குள்ள காரைக்கால் வருது. எனவே புதுவைக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கு. அப்போ இந்த 4 மாநிலங்கள் பிரச்சனையா இது மாற்றப்பட்டுடுச்சு. இப்போ வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற காலத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா, காவிரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அதில் இந்த 4 மாநிலங்களும் இடம்பெறும். 4 மாநில முதல்வர்களும் பிரதமரும் அவங்க உட்கார்ந்து முடிவுகள் எடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு மாநில முதல்வர் அதுக்கு அந்த கூட்டத்துக்கு போகலைன்னா கூட அந்த கூட்டத்தை நடத்த முடியாது. அந்த முடிவுகளை யார் மேலேயும் கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு மாநில முதல்வர் நினைச்சா தவிர்த்துருவார். இப்படிப்பட்ட ஒரு கண்துடைப்பு ஏற்பாடுகள். அது ஒரு ஆணையம் இல்லை, நாங்கள்லாம் அப்போ சொன்னோம் அது ஒரு பூணையம் கூட இல்லைன்னு. பல்லு இல்லாத ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பு தான். இப்படி என்னென்னமோ செஞ்சாங்க. இப்படியே அப்பப்போ தண்ணி அங்கே அதிகமாக மழை பெய்யும் போது திறந்து விடுவாங்க, மழை பெய்யலைன்னா திறந்து விட மாட்டாங்க. இந்த தீர்ப்பாயத்தில் தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எப்படி ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்குது. அப்போ ஜூன் மாதம் எவ்வளோ தண்ணி திறக்கணும், ஜூலையில் எவ்வளோ திறக்கணும், வறட்சி காலங்களில் எவ்வளோ திறக்கணும், ஒரு மாதத்தில் போதிய அளவு தண்ணீர் திறக்கலைன்னா அந்த தண்ணீரை அதுக்கு அடுத்த மாதங்களில் எப்படி திறந்து விடணும். இது எல்லாத்துக்கும் அவங்க அட்டவணை போட்டு கொடுத்துருக்குறாங்க தெளிவாக. அது தமிழ்நாட்டினுடைய தேவைகளுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில கர்நாடகம் என்ன பண்ணாங்க, அணைகள் பூசா கட்டி தண்ணீரை தேக்கினது மட்டும் இல்லை, இந்த தண்ணீரை பெங்களூர் குடிநீருக்கு அவங்க எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ தமிழ்நாடு அந்த தண்ணீரை வேறு ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தணும். இப்போ நமக்கு நிறைய குடிநீர் திட்டங்கள் இருக்கு. முகவை வரைக்கும் காவிரி தண்ணீரை தான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தஞ்சையிலிருந்து தண்ணீரை கொண்டு போகணும்னு ஒரு திட்டமே இருக்கு. நீங்கள் புதுகையை புன்சையை நன்சையாக்குவோம், புதுகையை தஞ்சையாக்குவோம்னு தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு இடையில இருக்கிற எல்லையில் ஒரு பலகையே வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் காணா போச்சு. தண்ணீரை பயன்படுத்தணும்னு எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. ஆனால் என்னன்னா, நமக்கு வருகிற பங்கை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம், அவங்களுக்கு வர்ற பங்கை அவங்க எடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் கூடுதலாக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு இழப்பு ஏற்படும். சரி, இந்த ஒரு விவகாரத்துல பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. 2 கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்குதுன்ற ஒரு குமரலை விவசாயிகள் முன்வைக்கிறத நம்ம கடந்து போயிட முடியாதுல்ல. அதான் உண்மை. என்னன்னா, எந்த காலத்திலும் இந்திய அரசை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாநில கட்சி போய் நடத்த முடியாது இல்லையா? ஆனால் இந்திய அரசு யார் கையில் இருக்கு? ஒன்று காங்கிரஸ் தலைமையில் இருக்கு, இல்லைன்னா பாஜக தலைமையில் இருக்கு. இங்கே இந்திய அரசினுடைய பங்கு என்னங்கிறத கேள்வி. இது ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவே நம்ம பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டிலையும் ஒரு கட்சி செய்து இன்னொரு கட்சி செய்யலைங்கிறதெல்லாம் இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த இருக்கிற சட்டங்களுக்கு உட்பட்டு, இந்த ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு தான் செய்யணும். ஏதாவது ஒரு கட்சி நான் போய் கர்நாடகத்தில் திறந்து விட்டு வர்றேன் கண்ணம்பாடி அணையன்னு போக முடியுமானா முடியாது உங்களுக்கு. அல்ல கர்நாடகத்தில் நான் அரசை கைப்பற்றி உங்களுக்கு தண்ணி திறந்து விட்றேன்னு சொல்ல முடியுமானா அதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இங்கே மாநில கட்சிகள் தான் தொடர்ந்து வெற்றி பெறுறாங்க, முடியாது. அதனால இப்போ என்னன்னா, கர்நாடகத்திற்கு தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை மதிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. கர்நாடகத்திற்கு இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவங்க கர்நாடகத்துக்காக கேட்குறாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காக. அப்படி இல்லை. ஏன்னா கர்நாடகமும் தமிழ்நாடும் இதில் சமநிலையில் இல்லை. காவிரியை பொறுத்த வரைக்கும் அது தலைமடை, நாம கடைமடை. இப்போ கிராமத்தில் கூட ஒரு வாய்க்காலில் தண்ணி வருதுன்னா கடைமடைக்கு போதிய அளவு தண்ணி விட்டு தான் தலைமடையில் தண்ணி எடுக்கணும். கடைமடைக்கு தான் முதல் உரிமை. அப்போ தமிழ்நாட்டுக்கு தான் இங்கே முதல் உரிமை. அவங்க எடுத்துக்கிட்டு பார்த்து மிச்சத்தை கொடுக்கறதுங்கிறது கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கர்நாடகத்திற்கு காவிரி ஆற்று நீரில் உரிய பங்கு தர வேண்டும்,
கர்நாடகத்துக்கு காவிரி உரிமை உண்டு என்பதை தமிழ்நாட்டில் யாருமே மறுக்கல. எந்த கட்சியாவது மறுக்குதா? ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, சின்ன கட்சி, பெரிய கட்சி, அகில இந்திய கட்சி, இந்திய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கட்சி, திராவிட கட்சி, சர்வதேசிய கட்சி, எந்த கட்சியுமே காவிரி உரிமை கர்நாடகத்துக்கு உண்டு என்ற உண்மையை மறுக்கல. ஆனால் தமிழகத்துக்கும் உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி கூட கர்நாடகத்தில் இல்லை, நமக்கு தெரிஞ்சு இல்லை. எல்லா கட்சிகளுமே தரமாட்டோம், சொட்டு நீரும் தரமாட்டோம், எங்களுக்கே போதவில்லை, நாங்கள் எங்களுக்கு போக மிச்சம் இருந்தால் தானே கொடுக்க முடியும். காங்கிரஸ்காரரும் சொல்கிறாரு, பாஜகவும் சொல்லுது. இப்போ தமிழ் மாநிலத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது தஞ்சாவூரில் போய் நான் மறியல் பண்ணுறேன்னார் மேகேதாட்டுக்கு. அப்போ யார் அங்கே ஆட்சியில் இருந்தது? அவருடைய கட்சி. பாஜக கர்நாடகத்தில் ஆட்சி நடத்துகிற காலத்தில் காவிரி உரிமைக்கு இங்கே போய் மறியல் பண்ணுறேங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? பாஜக காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்திய அரசு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மறுக்கிறாங்க. இங்கே கர்நாடகம் மட்டுமல்ல பிரச்சனை. கர்நாடகம் கொடுக்க மாட்டானா இந்தியா என்ன பண்ணணும்? கொடுக்குமாறு கட்டாயப்படுத்தணும், கொடுப்பதற்கான சட்டங்களை பயன்படுத்தணும், வெளிப்படையாக கர்நாடகத்தை கண்டிக்கணும். இப்போ ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் ஒரு முறை அந்த கோரிக்கையை வச்சாங்க. அரசமைப்பு சட்டத்தின்படி கர்நாடகத்தை இந்திய அரசு கண்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. 385வது உறுப்பில் அந்த மாதிரி கண்டிக்கலாம். எதுவுமே செய்யறது கிடையாது. உங்களுக்கு அங்கே போனால் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே அந்த கட்சிகள் மட்டும் இல்லை. இப்போ ஒகனேக்கல் பிரச்சனை நடைபெறுகிற காலத்தில் நம்ம சிபிஎம் செயலாளர் பிரகாஷ் கேரட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாநாட்டுக்காக வந்திருந்தார். இந்த மாதிரி ஒகனேக்கல் தொடர்பாக கர்நாடகத்தில் அப்போ எடியூரப்பா முதல்வராக இருக்கிறார். அவர் வந்து ஒகனேக்கல் எமதே என்று ஒரு போராட்டம் நடத்தினார். எங்கே வந்து நடத்துகிறார் தெரியுங்களா? ஒசூருக்கு வந்து நடத்துகிறார். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு கேட்டாங்க. யாருக்கிட்ட? பிரகாஷ் கேரட்டுக்கிட்ட. ஐ டோன்ட் ஹேவ் த டீட்டெயில்ஸ், என்கிட்ட விவரமாக தெரியல எனக்குன்னு சொல்கிறார். உங்களுக்கு ஒரு அகில இந்திய கட்சியினுடைய செயலாளர் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மறுத்து அவர் கருத்து சொல்லும்போது ஐ டோன்ட் ஹேவ் த டீட்டெயில்ஸ், என்கிட்ட விவரம் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறார் உங்களுக்கு. இப்போ இது எல்லா கட்சிகளும் இப்படி தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் உரிமையை மறுப்பது அல்லது மழுப்பிடுவது, எந்த பக்கமும் இல்லாமல் சொல்லிடுறது. இல்லை, எந்த பக்கம் இல்லாமலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ தஞ்சை மாவட்டத்தினுடைய உழவர்களுடைய பிரச்சனைனா தமிழ்நாட்டோட பிரச்சனை. இப்போ தஞ்சை மாவட்டத்தினுடைய உழவர்களில் ஒரு காங்கிரஸ்காரருக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அகில இந்திய காங்கிரஸ் தலைவருக்கு பிரச்சனை இல்லையா? மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாரு? அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் தானே. அவர் கர்நாடகத்துக்கு மட்டும் தலைவரா, அகில இந்திய காங்கிரஸுக்கு தலைவரா? அப்போ அகில இந்திய காங்கிரஸுக்கான தலைவர் தமிழ்நாட்டு காங்கிரஸை பற்றி கவலைப்படணும்ல. ராகுல் காந்தி என்ன சொல்கிறார்? சோனியா காந்தி என்ன சொல்கிறாங்க? அவங்களாம் இதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க, மௌனமாக பேசாமல் இருப்பாங்க. இப்போ இது முல்லை பெரியார் தொடர்பாக சிக்கல் இருக்கிற காலத்தில் மன்மோகன் சிங் என்ன பண்ணார்? கேரளாவுக்கு போயிருந்தார். ஏதோ ஒரு இந்த மாநில அமைப்பினுடைய ஒரு விழா, வெள்ளி விழாவோ பொன் விழாவோ ஏதோ ஒரு விழாவுக்கு போயிருக்கிறார். அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே அங்கே வந்து ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் சிபிஎம். உச்சநீதிமன்ற உத்தரவை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்படுத்தாமல் இருப்பதற்கு எங்கள் பிரதமர் ஆதரவு வேணும்னு கேட்குறாங்க. நான் இயன்றதை செய்கிறேன்னு உறுதி கொடுக்குறார். அவர் என்ன சொல்லணும்? உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுவதற்கு உங்களுக்கும் உரிமை கிடையாது, எனக்கும் உரிமை கிடையாது. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சோ அதை செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க, மீளாய்வு விண்ணப்பம் போடுங்க. அப்படி சொல்லலை அவர். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு தான் சொல்கிறார். அப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டாலும் நீங்கள் மதிக்க மாட்டீங்க, தீர்ப்பாயம் தீர்ப்பு கொடுத்தா மதிக்க மாட்டாங்க, உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டால் மதிக்க மாட்டாங்க. இந்த நிலைப்பாட்டை கர்நாடகம் எடுத்து வச்சிருக்கு. இதை எதிர்த்து இந்திய அரசு ஒன்றும் செய்ய முடியல. இந்த வகையில் தான் அந்த 2018 பிப்ரவரி தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பில் என்ன பண்ணாங்க? ஏற்கனவே இருக்கிற தீர்ப்பாயம் அது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு புதுசாக ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க அவங்க. அப்போ தமிழ்நாட்டோட பங்கை குறைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து நிலத்தடி நீர் கிடைக்குது, எனவே அதை நாங்கள் அந்த கணக்கில் சேர்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. கர்நாடகத்தில் நிலத்தடி நீர் இருக்குது, ஆனால் எங்கள்கிட்ட அதுக்கு டீட்டெயில்ஸ் இல்லைங்கிறாங்க. இது எல்லாமே 15 ஆண்டுக்கு தான் செல்லுபடியாகும், அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு தான் செஞ்சுக்கணுங்கிறாங்க. அப்போ என்ன, அங்கே 15 ஆண்டு கழிச்சா
ஒப்பந்தமும் இருக்காது, நமக்கு எதுவும் இருக்காது. சரி, இந்த ஒரு விவகாரத்துல திமுக நாங்க சட்ட ரீதியா நிறைய ஒரு முன்னேற்பாடுகளை இந்த விஷயத்துல செஞ்சோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா இப்ப வந்திருக்க தாவேக ஆட்சி அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றது திமுகவுக்கு என்னன்னே தெரியாது இந்த விஷயத்த பத்தி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? நிர்மல்குமாருக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த பிரச்சனையில் ஆரம்பத்திலேருந்து நாங்கள்லாம் ஈடுபட்டிருக்கிறோம். இதுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். கல்லணையிலிருந்து நெய்வேலி வரைக்கும் நடைப்பயணமாக சென்று காவிரியில் நீர் கொடுக்காத கர்நாடகத்திற்கு நெய்வேலி மின்சாரம் கொடுக்காதேன்னு மறியல் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். நான் என்ன கேட்குறேன், இதில் கட்சி பிரச்சனையே இல்லை. இப்போ 71 72லேருந்து இந்த பிரச்சனை தொடங்கினதுலேருந்து அந்த 75 வழியாக 76 தொடக்கம் வரைக்கும் திமுக ஆட்சி, 77லேருந்து அதிமுக ஆட்சி, பிறகு இடையில ஒரு காலம் 89ல் திமுக ஆட்சி, அப்புறம் மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சிகள் தான் வந்திருக்கிறாங்க. எனவே இந்த பிரச்சனை தீர்வதற்கு அதிமுக திமுக 2 பேரும் என்ன செய்தார்கள் என்று தான் கேட்கணும். இன்னும் சொல்ல போனால் 73 74 காலத்தில் நான் சொன்ன பாருங்க, அந்த அணை கட்டும் போது அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டது யாரு? உச்சநீதிமன்றம் எச்சரித்த பிறகும் திரும்ப பெற்றது யாருன்னா திமுக தான். கலைஞர் தலைமையில் இருக்கும்போது தான் பண்ணாங்க. அதே போல வாஜ்பாய் காலத்தில் அந்த காவிரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டின்னு ஒத்துக்கொண்டு போனது யாரு? அது திமுக தான். அதே போல அதிமுக என்னால் முடிஞ்சே செஞ்சா, அதுக்கு மேலே முடியலன்னு அந்த அம்மா ஜெயலலிதா வாக்குறுதியே கொடுத்தாங்க. அவர் காவிரி தந்த செல்வின்லாம் பட்டம்லாம் கூட கொடுத்தாங்க. தஞ்சாவூரில் பாராட்டு விழாலாம் நடத்துனாங்க. எல்லாம் மாறி மாறி பாராட்டிக்கிட்டாங்களே தவிர எதுவும் தண்ணி கிடைக்கிறதுக்கு யாராலையும் ஒன்றும் வழி செய்ய முடியல. இப்போ இந்தந்த ஆண்டுகளில் தண்ணி பிரச்சனை வரலைங்கிறாங்க. மழை பெஞ்சது வரலையே தவிர நீங்கள் என்ன முயற்சி எடுத்து வரவழைச்சிங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே உங்களுக்கு. அதனால வேண்டி இவங்க தாவேக்க இப்போ தான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றுறாங்க. இந்த தீர்மானத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தம் கொடுக்குறார். நடுவர் மன்றம் அமைக்கணும், அதாவது தீர்ப்பாயத்தை மீண்டும் அமைக்கணும்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். ஏற்கனவே தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கு, ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்று குழு இருக்கு. இது அல்லாத இன்னொரு அமைப்பை ஏற்படுத்தினால என்ன வந்துட போகுது? ஒண்ணுமே இல்லை. இந்த மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்றில் அவங்க அணை கட்ட முடியாது என்பதுதான் உண்மை. துரைமுருகன் பலமுறை சொல்லிட்டார். இப்ப அண்மையில கூட சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டில் அனுமதி இல்லாமல் அவர்களால் அணை கட்ட முடியாது. இவங்க ஏற்கனவே அந்த வழக்கை கோட்டை விட்டதுனால தான் அவங்க கட்டிக்க முடிஞ்சுச்சு. அப்பயே உறுதியாக நின்று தடுத்துருந்தாங்கன்னா அதை கட்டியிருக்க முடியாது. இப்போ அதில் உறுதியாக நின்னாங்கன்னா போதும். நான் என்னுடைய யோசனை என்னன்னா, தமிழக அரசு என்ன செய்யணும்னா, அந்த ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. எந்த ரிப்போர்ட்டாக கொடுத்துக்க, தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் காவிரியின் குறுக்கே புது அணை கட்டக்கூடாது. அவங்க சொல்கிற சமாதானம் என்ன, நாங்கள் அணை கட்டுறது உங்கள் தண்ணியை கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வர்ற அளவு அப்படியே தான் வருங்கிறாங்க. அப்படி சொல்கிறதை எப்படி நம்ப முடியும்? இல்லை எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ பெங்களூரோட தேவைகள் விரிவடைந்து கொண்டே போகுது, எனவே எங்களுக்கு கூடுதலாக தண்ணி தேவைப்படுச்சு, நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் போய் என்ன பண்ணீங்க? படையெடுத்து போய் தண்ணி மீட்டுக்கிட்டு வர போகிறீங்க? கூடாதுன்னா கூடாது தான். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த மேகேதாட்டு அணையில் குறியா இருக்கிறவங்க யாருன்னா, அதில் ஒரு 9,000 கோடி கான்ட்ராக்ட் இருக்கு. இது பூரா அந்த அரசியல் தலைவர்கள் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் ஏராளமான வன நிலங்கள் தண்ணியில் மூழ்கி போகும். இப்போ ஏற்கனவே நர்மதா பச்சா ஆந்தோலினுடைய தலைவர் மேத்தா ஃபட்கர் அந்த பகுதியில் போய் அந்த பகுதி பழங்குடி மக்கள், ஆதிவாசி மக்களை திரட்டி ஒரு போராட்டமே நடத்தியிருக்கிறாங்க. உங்களுக்கு மேகேதாட்டு கட்டுவதால் சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த அணைகள் கட்டுவது, தண்ணீர் தேக்குவதுங்கிற காலம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இனி பெரிய அணைகள் கட்டுவதற்கான காலமே இல்லை. ஏன்னா இந்த பெரிய அணைகள் கட்டும்போது என்ன ஆகுதுன்னா, காட்டு நிலங்கள், காடுகள் அழிஞ்சு போகுது. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகளே குறைஞ்சு போகும். இது தண்ணி பஞ்சத்துக்கு தான் கொண்டு போய் விடும். எனவே கர்நாடகத்திலும் நாம் மேகேதாட்டு அணைக்கு எதிரான கருத்து உண்டு. மேகேதாட்டு அணைக்கு எதிராக மக்களை திரட்டி போராட முடியும். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தனி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் எதுவுமே மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்திய அரசுக்கு, பழைய அரசுகளுக்கும் இவங்களுக்கும், பாஜக அரசுக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மதம் ஒரே கட்சி மாதிரி
ஒரே தீர்ப்பாயன்னு ஒரு முழக்கம் இருக்கு. இந்த ஏற்கனவே உமாபாரதி பொறுப்பில் இருக்கும்போது அந்த முயற்சி பண்ணாங்க. இந்த தனித்தனி தீர்ப்பாயங்கள்லாம் கலைச்சிடுறது, எல்லா 6 பிரச்சனையும் ஒரு கையில் விட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு வந்துச்சு. அது சட்டத்துக்கு விரோதமானது. இன்னொன்று, உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை இந்த 2018 பிப்ரவரி தீர்ப்பில் அவங்க பார்வை என்ன வருதுன்னா, காவிரி தேசிய சொத்துங்கிறாங்க. காவிரி தேசிய சொத்துன்னா எதுக்கு 262வது அரசமைப்பு சட்ட உறுப்பு இருக்கு? எதுக்கு மாநிலங்களுக்கு இடையிலான பூசலை பற்றிய பிரச்சனை இருக்குது? இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாரூரில் ஒரு பெரிய குளம் இருக்குது, 5 ஏக்கருக்கு ஒரு. இந்த குளம் தேசிய சொத்துன்னுடுவீங்களா? சொல்ல முடியாதுல்ல. இல்லை இந்த குளம் சென்னைக்கு சொந்தம்பீங்களா? அது திருவாரூருக்கு தான் சொந்தம். அதுபோல காவிரி கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் சொத்தே தவிர அது தேசிய சொத்தெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்திய அரசு இஷ்டத்துக்கெல்லாம் அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. அப்போ அந்த ஆற்றை 2 மாநிலங்கள் பிரித்து கொள்வதில் பிரச்சனைனா தீர்த்து கொள்றதுக்கான வழி சட்டத்தில் இருக்கு. அதன்படிதான் இந்த ஒரு விவகாரத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் நிறைய நெகட்டிவாவும் சொல்லப்பட்டு இருக்கு. அமைச்சர் என்ன விளக்கம் சொல்றாரு அப்படின்னா, ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதையும் பார்க்கணும், அதே மாதிரி பேச்சுவார்த்தையும் நடத்தணும். இது சரியான ஒரு முடிவை தான் முதலமைச்சர் எடுத்திருக்காரு அப்படின்றத சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு. இந்த விவகாரத்துல இது சரியான ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். அதாவதுங்க, யார் யாரோட பேசுறது பற்றிய பிரச்சனையே இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தையினுடைய பொருள் என்ன, என்ன அஜெண்டா, என்ன கோரிக்கையோடு நம்ம அங்கே போகிறோம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் போய் சும்மா பேசுறதுனால மட்டுமே நடந்துடாது. இப்போ இது ஏற்கனவே முல்லை பெரியார் தொடர்பாக இவங்களோட கேரளாவோட பேசுறதுன்னு ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இறங்கிக்கிட்டே போயிடுச்சு. நம்ம உரிமைகள் குறைஞ்சி தான் போச்சு. அதுபோல் இங்கே பேசுறது மட்டுமே பலன் கொடுத்துருன்னு சொல்லணும். பேச்சுவார்த்தையில் நீங்கள் என்ன நிலை எடுத்து பேச போகிறீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுனா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இதுவரை போடலை தமிழக அரசு. என்னுடைய கோரிக்கை அதுதான். நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்குகள் இருக்குது, நீங்கள் ஒரு வழக்கு போடணும். அந்த வழக்கு எதுக்காக இருக்கணும்னா, நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே எந்த அணையும் கட்டக்கூடாது, இப்போ இருக்கிற இந்த ஏற்பாட்டில் எந்த மாற்றமும் கூடாது என்று போடணும். அவர் 2018 இந்த தீர்ப்பில் அப்படி ஒன்றும் இல்லைன்னு இந்த அமைச்சர் சொல்கிறார். அவங்க கட்டிக்கலான்னு இருக்கா அப்படின்னா இல்லை, தீர்ப்பு இல்லை, அடிப்படை கொள்கைக்கு அது முரணானது. எனவே நீங்கள் வழக்கு போடலாம். இந்த வழக்கு அவங்க ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் அதை போராடி தான் தீர்க்கணும். இப்போ இந்திய அரசுக்கு இதில் ஒரு பங்கு இருக்குது, இந்திய அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. சம்மந்தம் இல்லை, உங்களுக்குள்ளே எப்படியோ தீர்த்துக்கிடுங்கன்னு அவங்க ஒதுங்கி இருக்க முடியாது. அப்போ இந்திய அரசுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும். தமிழகத்தினுடைய அணுகுமுறை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம், சிறப்பு தீர்மானம் கொண்டுட்டு வந்தாங்க. அந்த சிறப்பு தீர்மானங்கிறது தமிழ்நாடு ஒருமித்து இருக்குது, ஒரே கருத்தோடு இருக்குதுன்ட்டு. அப்போ இவர் போய் எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, இதை சேர்த்துங்கிறார். சேர்த்துங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இதை சேர்த்துக்கிறதா இல்லையாங்கிறது பற்றி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி முடிவு பண்ணி கொள்வோன்னு சொல்லணும். அல்லது தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும். இப்போ காவிரி பற்றி ஏற்கனவே நல்ல அனுபவம் உள்ள தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, சட்டமன்றத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க, சட்டமன்றத்துக்கு வெளியிலேயும் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் முந்தி ஒரு முறை போராடும் போது அவங்க ஜெயலலிதா முதல்வராக இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, எஸ்டி சோமசுந்தரம் வழியாக நம்ம கரூர் பிஆர் குப்புசாமின்னு சொல்லி காவிரி உரிமை பாதுகாப்பு குழுவினுடைய தலைவராக இருந்தவர், இந்த பிரச்சனை பற்றி நன்கு தெரிந்தவர். அவருக்கு ஒரு பெரிய கட்சி, செல்வாக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த காவிரி உரிமையில் அக்கறை உள்ளவர். அவரை கூப்பிட்டு வர சொல்லி அவரை அழைத்து அவரிடம் பேசி இந்த விவரங்களை எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அவங்க பேசினாங்க. யார்? பிஆர் குப்புசாமி சொல்றதன் அடிப்படையில். அப்போ இப்போ விஜய் யாரை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு? பிஆர் பாண்டியனை கூப்பிட்டு பேசுகிறாரா? இப்போ மணியரசனை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரா? காவிரி காப்பு குழுன்னு இருக்கிறாங்க, அவங்கள யாரையுமே இல்லை, பேசலை. இதை பற்றி எந்த தெளிவுமே ஏற்படுத்தி கொள்ளலை. சரி, ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. தீர்மானத்துக்குள்ளே ஒரு டீட்டெயில்ஸ் வேண்டாம்னு வச்சுப்போம். உதயநிதி சொன்ன உடனே நீங்கள் அதை சேர்த்துக்கிறீங்க. இப்போ அந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிற கட்சிகளில் ஒரு கட்சியாகிய சிபிஐ சொல்லுது, இந்த புதுசாக நடுவர் மன்றம் அல்லது தீர்ப்பாயம் அமைக்கிற கோரிக்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது தேவையற்றதுன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம ஒரு முதலமைச்சர் இதை கௌரவமாக பார்த்து நம்ம சொல்லிட்டோம், எப்படி மாற்றுறதுன்னு யோசிக்காமல் இப்போ கூட என்ன பண்ணலாம்னா, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஆலோசனை செய்யலாம். காவிரிக்காக பல முறை போராட்டங்கள் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, கர்நாடகத்தில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளின் சார்பில்
ஒரு முழு அடைப்போ வேறு ஏதோ ஒரு பட்டினி போராட்டமோ ஏதோ ஒன்று நடத்தி தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த உணர்வை காட்டலாம். இது வெறும் தஞ்சை மாவட்ட உழவர்கள் அல்லது டெல்டா உழவர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இது தமிழ்நாடு மொத்தத்தினுடைய பிரச்சனை, ஒரு இனத்தினுடைய பிரச்சனை என்பதை காட்டுகிற விதத்தில் இன்னும் எத்தனையோ காரியங்களை எத்தனையோ செயல்களை செய்ய முடியும். அப்போ கூட இவங்க என்ன கேட்குறாங்க, இந்த தீர்மானத்தை கொண்டுட்டு போய் டெல்லியில் கொடுக்கும்போது நீங்களாம் மட்டும் போயிடாதீங்க, எல்லா கட்சிக்காரங்களையும் கூட்டு போங்கன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு. எல்லா கட்சிக்காரங்களையும் கூட்டு போகிறது கூட்டு போகாது இருக்கட்டும், தமிழ்நாடு மக்கள் அனைவரும் இந்த உணர்வோடு இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு என்ன செய்வது? இப்போ எல்லா கட்சிகளையும் திரட்டி நீங்கள் செய்யணும்ல, நீங்களே ஒரு மாநாடு போடுங்க. அனைத்து கட்சி கூட்டணும் அப்படின்றத பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும் வலியுறுத்தி இருக்காரு. சரி, அது நல்லதுதான், அவர் வலியுறுத்தட்டும். அதே போல் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இருக்கிறார் இல்லையா, தேசிய ஜனநாயக கூட்டணி இதில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்துவிடக்கூடாது என்பதையும் அவர் அங்கேயும் வலியுறுத்தட்டும். அமித்ஷா கிட்ட மோடி கிட்ட அவர் வலியுறுத்தலாம்ல, அவர் அவங்களுக்கு நெருக்கமாக தானே இருக்கார், அந்த கூட்டணியில் தானே இருக்கார். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட நிலை என்ன, இந்தியா கூட்டணியோட நிலை என்ன, இந்த நிலைப்பாடுகள்லாம் வெளியில் வரட்டுங்கிறாங்க. அது ஒன்றும் ஒரு மாநில சார்பு நிலைலாம் அர்த்தம், நியாயத்தின் பக்கம் நின்று எடுக்க வேண்டிய நிலைப்பாடு, அது மாதிரி வரட்டும். அதனால வேண்டி இப்போ போகிறது அவரை பார்க்கறதுங்கிறதெல்லாம் தேவையில்லை. அதனால சும்மா ஒரு தோற்றம் கொடுக்குமே தவிர ஏதோ நம்ம சமரசமாக போகிற பார்க்குறோன்னு. கர்நாடகம் இவர்கிட்ட பேசிக்கிட்டா முடிவு பண்ணுறாங்க, நாங்கள் அணை கட்டுறோம் அணை கட்டலாம் முடிவு பண்ணுறாங்க. சிவகுமார் என்ன இதுக்கு அங்கே கர்நாடகத்தில் எப்படின்னாங்க, காங்கிரஸ்குள்ளே ஒரு கோஷ்டி பூசல் வந்துச்சுன்னா ஒரு கோஷ்டியை இன்னொரு கோஷ்டி ஜெயிக்கிறதுக்கு காவிரியை கையில் எடுத்துக்கும். பாஜகவுக்குள்ளே ஒரு கோஷ்டி பூசல் வந்துடுச்சுன்னா ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டியை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், உடனே காவிரி எடுத்துக்கும், உடனே நடைப்பயணம் போவாங்க, மேக்கத்தாட்டு கட்டு, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காத என்று இனவெறி ஊட்டுவதையே ஒரு அரசியலாக மற்ற கட்சிகளோடு மட்டும் இல்லை அவரவர் கட்சிக்குள்ளேயும் வச்சிருக்கிறாங்க. அவங்களை எப்படி போய் நீங்க பணிய வைக்க போறீங்க? அதனால வேண்டி சவாலான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமா, தமிழ்நாடு ஒரு நெருக்கடியில் இருக்கிறது. ஆனா நமக்கு என்ன இருக்கிற வசதினா, நியாயம் நம் பக்கம் இருக்கு, மொத்தத்தில் சட்டம் நம் பக்கம் இருக்கு. அரசமைப்பு சட்டம் 262 இப்பயும் நம்ம பக்கம் தானே இருக்கு. இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் நம்ம பக்கம் தானே இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டு நடக்க மாட்டாங்கன்னா நடக்க வைக்கணும். அதுக்கான நெருக்கடியை நாம் உண்டு பண்ணணும். இன்னும் சொல்ல போனால், அவர்கள் கொடுக்கிற இடத்தில் நாம் பெறுகிற இடத்தில் இருக்கிறோங்கிற ஒரு மனநிலை வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு சிலவற்றில் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம பெறுகிறோம். இப்போ நீங்கள் ரெட் ஹில்ஸில் போய் பாருங்க, சென்னைக்கு வரக்கூடிய அரிசி எங்கேருந்து வருது? மைசூர் பொன்னி. இந்த தண்ணீரை கொண்டு கர்நாடகத்தில் விளைகிற நெல்லு தான் எங்கே வருது? ரெட் ஹில்ஸுக்கு சென்னையில் அரிசியாக மாறுது. நம்ம அவனுடைய அந்த அரிசிக்கு அந்த நெல்லுக்கு இங்கே நீங்கள் கூட வரி விதிங்க, அல்லது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கு தடை போடுங்க, அந்த சந்தை இல்லாமல் செய்யுங்க. அப்போ அவங்கள இறங்கி வர செய்யலாம். அவங்களுக்கு இது உரைக்கும், ஓஹோ தமிழ்நாட்டுக்கு நம்ம தண்ணி கொடுக்கலாம்னா தமிழ்நாடு இந்த தடை போடும். அதே போல் நெய்வேலியிலேருந்து கல்பாக்கத்திலேருந்து நம்ம கொடுக்குற மின்சாரம் தான் அவங்களுக்கு அங்கே போகுது. உங்களுக்கு இந்த மின்சாரத்தை நாங்கள் கொடுக்குறோம், நம்ம பங்கே பல நேரத்தில் கொடுக்குறோம். எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அப்பப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த தண்ணி இல்லைப்பா கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுன்னா உடனே பண்ருட்டியை அங்கே அனுப்புவார். இவர் போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு மின்சாரம் கொஞ்சம் தேவைப்படுது, சரி நாங்கள் கொஞ்சம் மின்சாரம் தர்றோம், நீங்கள் கொஞ்சம் தண்ணி திறந்து விடுங்க என்று இந்த கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம்னு பாரதி பாடின மாதிரி கர்நாடகத்து தண்ணீருக்கு நம்ம தமிழ்நாட்டு மின்சாரத்தை மாறு கொள்ளுவோம் என்று இது கொடுக்கல் வாங்கல் உறவு தான். இது அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் எத்தனையோ செய்யலாமே, அந்த கோணத்திலே சிந்திக்கலை. முதல் கட்டம் நீங்கள் என்ன செய்யணும், தேவையக்க இதில் அக்கறை இருந்துச்சுன்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி நம்ம நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துங்க, தெளிவுபடுத்துங்க. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுங்க. இந்த எத்தனை பேர் வக்கீல் வச்சிருக்கிறீங்க, வக்கீல் யாராவது வேண்டியவனுக்கெல்லாம் வக்கீல் வேலையை கொடுத்துட்டு நம்ம வழக்கு நடத்தும் போது ரொம்ப காசு கொடுத்து வேற மாநிலத்து வக்கீலை கொண்டாந்து அமர்த்துவாங்க. அப்படி செய்யாதீங்க. தமிழ்நாட்டிலேயே திறமையான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, இந்த சிக்கலில் அக்கறையோடு வேலை செய்யக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க, அது ஒன்று தான் இதுக்கு வழி. அந்த பழைய இந்த நடுவர் மன்றம் தீர்ப்பாயம் மீண்டும் அமைக்கணுங்கிற கோரிக்கையை கைவிட்டுருங்க, அது தப்பு. அது சிக்கலை கிடப்பில் போட்டுடும். இது நான் அப்பயே சொன்னோம், நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். மொத்தத்தில் தமிழ்நாடு முழுவதையும் காவிரி உரிமைக்கு ஆதரவாக திரட்டுங்க, கட்சி கடந்து திரட்டுங்க, அதுதான் இதுக்கு வழி.
ஓகே சார். தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.